ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் டொமேட்டோ குருமா எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க, டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, அப்புறம் பிரியாணிக்கு கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். அந்தளவுக்கு இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க, இன்ஸ்டன்ட் டொமேட்டோ குருமா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 3 தக்காளி நல்லா பழமாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு தக்காளி எடுத்துருக்கிறேன். நாட்டு தக்காளி வந்து புளிப்பு கொஞ்சம் இருக்கும் அப்படின்றனால 3 போதும். அப்படி இல்லை சாதா தக்காளினா நீங்கள் ஒரு 5 கூட எடுத்துக்கலாங்க. ஆனால் நல்ல பழமாக இருக்கணும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறத விட பழமாக இருந்தால் கூட பெஸ்ட்டு தான். ஸோ அப்படி செய்யும் பொழுது நல்லா மேஷ் ஆயிரும். நீங்கள் காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்புறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சப்பாத்தி செய்கிறத விட சப்பாத்தி குருமா செய்கிறதுக்கு தான் நம்மளுக்கு நேரமும் அதிகமாகும், யோசிக்கிறதுக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும். குருமா செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும் போதும் அதே மாதிரி தான். நீங்கள் இதை ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நம்ம வந்து இதே குருமா தான் செய்வோம். ஏன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், செய்கிறதுக்கான நேரமும் கம்மி இல்லையா, அதனால தான். இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்தாச்சு. ஆனியன் ரைத்தாக்கு கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 மட்டும் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா நான் காரத்துக்கு மிளகாய் தூளும் சேர்க்க போகிறேன். அதனால் இல்லை உங்களுக்கு பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சோண்டு புதினா சேர்த்துக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக. ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தேன் அப்படின்றதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதை வந்து கையாலேயே மேஷ் பண்ணி விடுங்க. நீங்கள் பழமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே மேஷ் ஆயிரும். ஒரு கிளாஸ்க்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம். ஏன்னா தக்காளியிலேயே வந்து உங்களுக்கு தண்ணியாக தான் இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு விசில் வழியாக தண்ணி வந்துடும். கையாலேயே நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. இதை வந்து ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுக்க போகிறோங்க. நீங்கள் நார்மலாகவும் செய்யலாம். செய்யும் பொழுது நேரம் அதிகமாகும். குக்கரில் செய்யும் பொழுது சீக்கிரமே முடிஞ்சிடும். அதனால தான் நம்ம குக்கரில் இன்றைக்கி வைக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குக்கரில் விசில் வர்ற கேப்பில் நம்ம மசாலா மட்டும் ரெடி பண்ணிடலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி நிறையா தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி சேர்த்தோன்னா ஒரு 2 பேத்துக்கு கரெக்டாக வருங்க. உங்களுக்கு 4 பேருக்கு அப்படின்னா நீங்கள் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் மட்டும் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகத்தோட ஃப்ளேவர் இந்த குருமாக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 2 பல் பூண்டு, ஒரு சின்ன பல்லாக இருந்ததுனால நான் 2 சேர்த்துக்கிறேன். பெரிய பல் பூண்டு அப்படின்னா நீங்கள் 1 மட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சிலாம் எதுவுமே தேவையில்லைங்க. உங்களுக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் பூண்டு மட்டும் சேர்த்து ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா ஊற்றி நல்லா மையாக அரைச்சாச்சு. இப்போ விசிலும் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதை கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கரண்டியாலேயே இதை நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. பச்சை மிளகாய் இருக்குல்லையா, அதையுமே சேர்த்தே மேஷ் பண்ணுங்கள். ஸோ அதனோட காரம் நல்லாவே இறங்கிரும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுது இதில் சேர்த்துடலாம். இன்னும் உப்பு சேர்க்கலாம், இனிமேல் தான் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒட்டி இருந்த தண்ணி அது எல்லாமே சேர்த்தாச்சு. தண்ணி ஊற்றி சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நல்ல ஸ்மெல் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு புதினாவோட ஃப்ளேவர், அப்புறம் வந்து இந்த சீரகத்தோட ஃப்ளேவர் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு சீரகம் பிடிக்காது அப்படின்னா நம்ம சீரகம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அப்போ மட்டும் நீங்கள் சோம்பை போட்டு அரைச்சிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அடுப்பில் வச்சாச்சுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. இது ஒரு கொதி வரவுமே நம்ம இறக்கிடணும். காரம் உப்பு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தாங்க இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இந்த மாதிரி இருக்கணுங்க கன்சிஸ்டன்சி. சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கூட 2 சப்பாத்தி சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்கிற வேலையும் கம்மி. இறக்கியாச்சு, அவ்வளோதாங்க. இப்போ இதை தாளிச்சு விட்டுறலாம். தாளிக்கும் பொழுது ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி தாளிங்களே, அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி கமகமன்னு இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக மட்டும் கல்பாசி, நிறைய பேர் கல்பாசின்னா என்னென்னு கேட்குறீங்க. பாக்கெட்டில் பிளாக் கலரில் ஒரு லீஃப் மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும், அதுதான் கல்பாசி. கொஞ்சமாக கல்பாசி மட்டும் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தாச்சு. உங்களுக்கு வந்து வேறு எந்த ஸ்பைசஸ் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. பட்டை ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச் மட்டும் சேர்த்தேன், அவ்வளோதான். 2 மட்டும் தான் சேர்த்தேன், பட்டையும் கல்பாசி கருவேப்பிலை, அவ்வளோதான் சேர்த்தாச்சு. பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய குருமா ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டாச்சு. 7 நாள் 7 குருமா அதெல்லாம் போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அங்கே போய் பாருங்கள். ஓகே.